ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ் அனுப்புறமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாக்கியராஜ் தங்கராஜ்கிட்ட ரேவதியும் சில நேரம் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா, நீங்கள் என்ன அவ்வளோ சந்தோஷமாவா வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்ட கேள்வி அவருக்கு குடித்தாலையும் அந்த ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த விஷயத்தை பற்றி ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டும் இருக்காரு. அதாவது அவருக்குள்ளே நினச்சி பார்த்துட்ருக்காரு. இன்னொரு சைடு இங்கே மலரை நான் இந்த மாதிரி தான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு பாட்டு பாட சொல்லி ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. சரி நேரம் ஆகிடுச்சு, போதும் எல்லோரும் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. மலர் சாரிடி அப்படின்னு, ஏங்க நீங்கள் தான் குடிச்சிட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்கள, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அடுத்து மலர் பேசாமல் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பரவாயில்லையே, குடிச்சிட்டு வந்தாலையும் நேராக மனைவி கிட்டே சொல்கிறாரு. அவங்களுமே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரின்னு விடுறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே இப்படி வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அப்படின்றத மதி புரிஞ்சுக்கிட்டே குடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ தப்பு கிடையாது அப்படின்றத இப்போ புரிஞ்சுக்கிட்டே நேராக கிளம்பி ரூமுக்கு அவங்களும் போகிறாங்க. இன்னொரு சைடு சரி மதி நீ ரூமுக்கு போ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட ரூமுக்கு மலர் ரேவதி போகிறாங்க. ரேவதி ரூம்குள்ளே போன உடனே தங்கராஜ் அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துட்ருக்காரு. என்னாச்சுங்க அப்படின்னு போய் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ரொம்ப ஓராக குடிச்சிட்டிங்களா, சரி படுதுங்க, படுத்து தூங்குங்க அப்படின்றாங்க. உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் கேட்கணும் ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்கிட்டயா, என்னங்க எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், இப்போ நீங்கள் தூங்குங்க, இப்போ நீங்கள் குடிச்சிருக்கீங்க, நிதானத்தில் இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது அப்படின்றாங்க. அதுக்கு தான் நானும் இப்போவே உனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் குடிச்சிருக்கிறதுனால நாளைக்கு என்ன நடந்துச்சுன்றத மறந்துடுவேன், இன்றைக்கே உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசிடணும் அப்படின்றாங்க. என்னங்க சொல்ல வரீங்க, ஒன்றும் புரியலை அப்படின்றாங்க. உன் அண்ணன் இருக்கால, உன் அண்ணன் அப்படின்றாங்க. அண்ணனுக்கு என்ன போ அப்படின்னு நம்ம ரேவதி கேட்கவும், ஆமாம் சொல்கிறத கேளு, உன் அண்ணன் இருக்கால, உன் அண்ணன் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான் அப்படின்றாங்க. என்னங்க சொல்லிட்டுருக்கீங்க, ஒன்றும் புரியலா அப்படின்றாங்க. என்ன எதுவுமே புரியாத மாதிரியே கேட்காத, நான் சொல்ல வர விஷயத்த முதல்ல முழுசாக கேளு, உன் அண்ணன் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான், இங்கே பார் நீ சந்தோஷமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நீ சந்தோஷமாக இருக்கியா இல்லையா, அவன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்காமல் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நீ சந்தோஷமாக இல்லைன்னு அவன் சொல்கிறான். அவனுக்கு அந்த மலரை தான் பிடிச்சிருந்துச்சான், அதனால தான் அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். இதை பற்றி நான் அவன்கிட்ட பேசினேன், அவன் இதான் சொல்கிறான். நீ சொல்லு ரேவதி, நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கலையா, நீ என் கூட சந்தோஷமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜ் கேட்டுட்ருக்காரு. இப்போது ரேவதி இருந்துக்கிட்டு, அப்பாடி நல்ல வேலை இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது நீங்கள் குடிச்சிருக்கீங்க, அண்ணன் உங்ககிட்ட இதை பற்றி கேட்கும்போது ஆமாம் அப்படியே சந்தோஷமாக இருந்துட்டாலையும் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கவும், எப்படியும் நாளைக்கு காலையில் இதெல்லாம் உங்களுக்கு மறந்துடும், ஞாபகமே இருக்காது, சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது உன்னை தானே கேட்டுட்ருக்கேன், ஏதாச்சும் பதில் சொல்லு அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அண்ணன் சும்மா சொன்னோம் அப்படின்றாங்க. அது எப்படி அவன் சும்மா சொல்லுவான், நீ போய் ஏதாச்சும் சொன்னியா, ஆமாம் நான் உன்னை அடித்து கொடுமைப்படுத்துகிறேன்னா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் என்னை அடித்ததே இல்லை திட்டினதே இல்லை அப்படின்னு கேட்கவும், அது இங்கே பார் உன் அண்ணனை எனக்கு பிடிக்காது, நீ உன் அண்ணன்கிட்ட போய் பேசுறதுனால உன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி நடந்துக்கிறதுனாலையும் அப்பப்போ உங்ககிட்ட கோவப்படுவேன், பேசுவேன், திட்டுவேன், அதுக்காக நீ சந்தோஷமாக இல்லைன்னு போய் சொல்லி வச்சுருக்க, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, வீட்டில் அத்தை மாமாலாம் நான் உன்னை நல்லபடியாக பார்த்துட்ருக்கேன், நீ ராணி மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்ருக்காங்க, நீ இப்போ போயிட்டு நான் சந்தோஷமாக இல்லை என்னை குடும்பம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா என்னோடைய இமேஜ் என்ன ஆகுறது, தங்கராஜுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அது என்ன ஆகுறது, என் பேருக்கு கௌரவ குறைச்சல் வந்துடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதானங்க உண்மை அப்படின்னு ரேவதி சொல்லுவோம். என்ன சொல்கிறா அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, விட்டுட்டு வேலையை பாருங்கள், அண்ணன் ஏதோ சும்மா சொல்லியிருக்கோம் அப்படின்றாங்க. இல்லை நான் உங்ககிட்ட பேசுகிறது அடிக்கிறதெல்லாம் நீ அண்ணங்கிட்ட சொல்லியிருக்க, அதுக்கு தான் உன் அண்ணன் இப்படி கேட்குறாரு அப்படின்னு. அப்படியே சொன்னாங்க, என்னங்க தப்பு, அண்ணங்கிட்ட தானே சொன்னேன், இல்லை நான் சொன்ன உடனே என் தங்கச்சி ஏண்டா அடித்தேன்னு உங்களை சட்டையை பிடிச்சி என்ன கேள்வி கேட்டுச்சு, இல்லை அது பாட்டுக்கு அது மனசுகளை வச்சுட்டு அமைதியாக அது வேலையை பார்த்துட்டு தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணாலும் வீட்டில் யாருமே உங்களை எதுவுமே பேசுறது கிடையாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதுக்குங்க இதெல்லாம் நினச்சி டென்ஷன் ஆகிக்கிறீங்க, நீங்கள் சிங்கம், நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது, உன்னை யாராலையும் அசைக்க முடியாது, நீங்கள் தூங்குங்க அப்படின்னு ரேவதி அதை இதே சொல்லி நம்ம தங்கராஜ் இப்போ போதையில் இருக்கிறதுனால அப்படி ஏதோ சொல்லி அவரை பற்றி பெருமையாக பேசுகிற மாதிரி பேசி அவரை நைஸாக தூங்க வச்சிடுறாங்க. அதானே, உங்களை பற்றி யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, பெருமையாக பேசினாதான் சாருக்கு மரியாதை,
இதெல்லாம் ஒரு பொழப்பு, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே மலரும் போன உடனே அவங்களும் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்து நிம்மதியாக தூங்குறாங்க. அவங்களும் பாக்கியராஜும் சேர்ந்து தூங்கிட்டு இருக்காரு. என்னோட சைடு சுரேஷ் அவரும் போயிட்டு படுத்துட்ருக்காரு. அதையும் போகவும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 2 பேரும் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயும் அது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வருது. மறுநாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் திரும்பவும் எந்திரிச்சு கொடைக்கானலில் வந்து ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போயும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜோடியாக இதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த தடவையும் சுரேஷையும் மதியம் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அவங்களுமே ஃபோட்டோவுக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறாங்க. என்ன கொடைக்கானலுக்கு வந்ததும் இவளுக்கு மூடு மாறிச்சா என்ன எப்பயாச்சும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பா, இந்த தடவை எதுவுமே திட்டாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து நினச்சி பார்த்துட்ருக்காரு. மதி கோவப்பட்டு எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமல் சுரேஷ் பக்குன்னே இருக்காரு. சுரேஷுக்கு இப்போ புரியும் மதி மேலே இருக்கிற பயம் என்னென்னு. நான் தான் எல்லாமே, நான் போலீஸ்காரர், யாருக்கும் அடங்கி போகக்கூடாது, நான் என்ன பயப்படணுமா அப்படின்னு நினச்சிக்கிறாரு. கெத்தாக பேசிக்கிறாரு. ஆனால் அவரோட மனசுக்குள்ளே எப்போ என்ன மதி சொல்லுவான்ற பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் ஒவ்வொரு பயம் இருந்துக்கிட்டு தானே இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அவரும் அப்படி நினைக்கிறாரு. இப்போ மதியம் அந்த மாதிரி எதுவுமே பேசாமல் எல்லாரும் போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹோட்டலில் ஃபுட் ஆர்டர் பண்ணி ஃபுட் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கவும் அப்போது எல்லாருக்குமே வச்சுக்கிட்டாங்க. மதி வச்சுக்கவே இல்லை. மதி உனக்கு வேண்டாமான்னு கேட்டப்போ மலர் வந்து கேட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி வேண்டாம்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வச்சு சாப்பிட்டுட்ருக்காரு. இந்த டிஷ் உண்மையிலேயே நல்லா இருக்குது மதி, நீ ஏன் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டாங்க. இல்லை இதுவே போதும், என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 1-2 ஆச்சு எடுத்துக்கலாம்ல அப்படின்றாங்க. இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றாங்க. அப்புறம் எல்லாரும் அந்த டிஷ்ஷை வந்து ருசிச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ மதிக்கு வந்து அந்த டிஷ்ஷை நாமளே எடுத்துருக்கணுமோ, தப்பு பண்ணிட்டோமோ, ஒன்றாச்சும் எடுத்துருக்கணுமோ அப்படின்ற யோசனை வருது. அவங்க எல்லாரும் சாப்பிட்றத பார்க்குறாங்க. சுரேஷ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதை நோட் பண்ணுறாரு. அப்படி நோட் பண்ணும்போது சுரேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த டிஷ்ஷை வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிக்கு அவருடைய இலையில் இருந்த டிஷ்ஷை வந்து மதிக்கு எடுத்து வைக்கிறாங்க. இதில் அவள் கோவப்படுவாளா என்ன பண்ணுவான்றத ஒரு துளி கூட யோசிக்காமல் டக்குன்னு வந்து மதிக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. சுரேஷ் வந்து மதிக்கு எடுத்து கொடுத்துடுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய மனைவி இது வரைக்குமே கொடைக்கானலுக்கு வந்த வரைக்கும் ஒரு தடவை கூட இன்னும் சுரேஷ் மேலே கோவப்பட்டதே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அவரும் விட்டு கொடுத்து போனால் என்ன தப்பு அப்படின்னு தான் விட்டு கொடுத்து போயிட்டுருக்காரு. இது எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே எதுவுமே கேட்குறது கிடையாது. ஏன்னா அவன் பொண்டாட்டிக்கு அவன் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்காங்க. இதான் உனக்கும் வேணுமா மலர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் ஒரு பக்கம் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ஆளாளுக்கு அவங்களுடைய பொண்டாட்டிங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க, அவங்களும் வேணான்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காக இருக்காங்க, நாம் மட்டும் இங்கே அமைதியாக உக்காந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் என்ன பண்ணுறாரு, அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. ரேவதி இதான் நான் மாமா ஊட்டி விடுறான், அவுச்சோ அப்படின்ற மாதிரி சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாரு. என்னங்க காப்பி அடிக்கிறீங்களா அப்படின்னுமோ, நான் ஒன்று நல்லா பார்த்துக்கிறேன்லடி ஹோச்சோடி அப்படின்றாங்க. என்ன இந்த மனுஷனுக்கு இன்னும் எதுவும் மறக்கலையா, அப்படி ஞாபகம் வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஞாபகம் இருக்கும் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. மதி இருந்துக்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சுரேஷ் கிட்டே சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்றாங்க. இல்லை முதல்ல எல்லோரும் சாப்பிடும்போது எனக்கு என்னமோ அதை சாப்பிடணும்னு தோணலை, ஆனால் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. திரும்பவும் முதல்ல வேணான்னு சொல்லிட்டு எப்படி எனக்கு வேணும்னு கேட்குறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ நீங்கள் அந்த டிஷ்ஷை கொடுத்தீங்க, உண்மையிலே அந்த டிஷ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ நம்ம மேலேயும் அவருக்கும் பாசம் இருக்குது அப்படின்றத நம்ம மதியம் இப்போ கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க. சுரேஷ் அவங்க மேலே கொஞ்சமாச்சும் கருணை இருந்தது அப்படின்றதுனால தான் விட்டு கொடுக்காம மதிக்கும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இந்த குணம்லாம் இப்போ மதிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் நம்ம 2 பேருக்கும் முட்டிக்கிச்சு, அது என்னமோ நேரம் தெரியலை, அன்னைக்கு அந்த மாதிரியும் இப்போ இந்த மாதிரியும் இருக்குது, நம்மளோட லைஃபே வேறு மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி மதி வந்து நினச்சிக்கிட்டு கேஷுவலாக வந்து அவங்க பாட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரம் போன உடனே போட்டிங் வருது, எல்லோரும் போட்டிங் போகிறாங்க. மதி வந்து நீங்கள் எல்லோரும் போங்க எனக்கு வர இஷ்டம் இல்லைன்றாங்க. அவங்க எல்லாருமே பேராக போகிறாங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே அவங்களோட ஜோடி அவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் ஆசை. மலருக்காக தான் மதி வந்தாங்களே தவிர ஸோ இங்கே
வரணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறமா தான் இங்கே வந்ததுக்கான என்ஜாய்மெண்ட்டை அவங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இருந்தாலும் இதுக்கு சுரேஷ் ஒத்துப்பாங்களா? ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இருக்கிற தயக்கம், நம்ம கூப்பிட்டா மதி வருவாளா? அதே மாதிரி மதிக்கு நாம் கூப்பிட்டா அவர் வருவாரா? நம்ம கூட சேர்ந்து போட்டிங் பண்ணுவாங்களா? அப்படின்ற எண்ணம் 2 பேருக்குமே தயங்கும். அதனால தான் அவங்க பெருசாக கண்டுக்காமல் அவங்க 2 பேரும் வந்து ஜோடி ஜோடியாக போகவும், சுரேஷ் மதி நீங்களும் வாங்க அப்படின்னு போட்டிங் பண்ணிக்கிட்டே கூப்பிடுறாங்க. வாடா சுரேஷ் அப்படின்னு ரேவதியும் கூப்பிடுறாங்க. சுரேஷ் வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. தயங்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்றுட்டுருக்கவும், போகலாமா அப்படின்னு 2 பேரும் ஒரே டைமில் கேட்கவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பவும் இவங்களுமே வந்து போட்டிங் போகிறாங்க. அப்படி போட்டிங் போயிட்டே இருக்கும்போது அந்த தண்ணி அலைகள் வந்து ஆடும்போது நம்ம மதி வந்துட்டு கீழே விழுகிற மாதிரி வராங்க. அப்போ பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பிடிக்கிறாங்க, கையை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. இல்லை கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்றமோ, பயமாக இருக்குன்னா ஏதாச்சும் கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இப்படியே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையவே கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. நம்ம சுரேஷ்க்கு இப்படியெல்லாம் இருக்கும்போது அவர் அறியாமலேயே அவர் மேலே வந்து அவருக்கு வந்துட்டு நம்ம மதி மேலே ஒரு காதல் உருவாகுது. சுரேஷுமே வந்து எதையுமே ஒரு பாகுபாடை பார்க்காம ஒரு காதலில் அப்படியே கெட்டியாக 2 பேருமே பிடிச்சிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க. அப்படியே ஒரு செல்ஃப் எடுத்துக்கலாமா அப்படின்னு சுரேஷ் கேட்கவும், எடுத்துக்கலாம் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃபோட்டோவை எடுத்துக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து 2 பேருக்கும் இருக்கிற கோவம் போய் 2 பேரும் நல்லா ஒரு திக் ஃப்ரெண்டாக இப்போ ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பெருசாக மனசில் எதையும் வச்சுக்காம கேஷுவலாக நீனா அப்படின்னு வந்துட்டு ஃபோட்டோவும் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் அங்கே பாக்கியராஜ் தாங்க மலரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாங்க அவங்க 2 பேரும் அப்படின்றாங்க. அவங்க 2 பேரும் ஒன்று சேரணுன்றது தானே நம்ம ஆசையவா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக 2 பேரும் இருக்காங்க. இங்கே தங்கராஜ் வந்து அவருக்கு வந்து கனவா நினைவா அப்படின்றது புரியல. நைட் நடந்த விஷயம், நான் ரேவதியை நல்லா வச்சுக்கலன்னு அவங்க அண்ணங்காரன் சொன்னான்ல, அவனுக்கு முன்னாடி நம்ம பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணம். அதுக்காக அவங்களுமே வந்து ரேவதி கூட சந்தோஷமாக வந்து இருக்காங்க. வந்துட்டு அவருக்குள்ளேயும் ரொமான்டிக் இருக்குது. ஆனால் அவருடைய வீம்பு தடுக்குது அவரை வந்துட்டு, அவருடைய பணம் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்துட்டு. ஆனால் இப்போது தங்கராஜ் வந்து சுரேஷ் அதாவது பாக்கியராஜ் கேட்ட விஷயம் ஞாபகம் இருக்குது அப்படின்றதுனால அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால அவர் ரேவதியை நல்லாவே பார்த்துக்கிறாரு. ஏன்னா அவர் மேலே அவருக்கு கோபம். அதனால தான் எந்த அளவுக்கு பாக்கியராஜ் மேலே அவர் தங்கச்சி இறந்ததில் கோபம் இருக்குது. அதனாலேயே நான் என் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கணுன்னு பார்த்துக்கிறாரு. இதுவும் ஒரு விதத்தில் நல்லதுக்கு தான். இப்படியாச்சு ரேவதியாச்சு இவங்க கூட வந்து சந்தோஷமாக இருக்கட்டும், என்னமோ அன்னைக்காக போகிறோம், நம்ம போய் அங்கே எப்படி இருப்போமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ரேவதி வந்தாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கல்ல. இதை பார்த்து மலருக்குமே சந்தோஷமாக இல்லை. தங்கராஜனை பாருங்கள், ரேவதியை என்ன அழகாக பார்த்துக்கிறாரு அப்படின்னு மலரும் பாக்கியராஜ்கிட்ட பேசிட்டு அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. அதுக்காக தான். அப்புறம் போட்டிங் போக முடிச்சுட்டு எல்லாரும் கீழே இறங்குறாங்க. அப்படி இறங்கும் போது வந்து போட்டிங் சுற்றி போனதில் வந்து மதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னாச்சு அப்படின்னு சுரேஷ் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க முதல்ல. அப்புறம் என்னாச்சுன்னு எல்லாருமே கேட்கவும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மதி சொன்னதுனால அப்புறம் கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து மதிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தலை சுத்தல் மாதிரி வந்துடுது. அப்போது யாருமே பக்கத்தில் இல்லை, சுரேஷ் மட்டும்தான் இருக்காங்க. என்னாச்சுன்னப்போ அவங்களுடைய தோல்லே சாஞ்சிக்கிறாங்க. அவங்களே ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து தெளிக்கிறாங்க. இப்போ ஓகேவா அப்படின்றாங்க. ஓகே அப்படின்றாங்க. என்னாச்சு அப்படின்னும் தெரியல, தலை சுத்தலாக இருக்குது அப்படின்றாங்க. சரியாக சாப்பிட்டா தானே, காலையிலே நீ சாப்பிட்டதை தான் நான் பார்த்தனே, கோழி கொத்துறாத கொட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் சாப்பிட்டா எப்படி நீ டயட் ஃபாலோ பண்ணுற, இந்த மாதிரிலாம் ஐட்டம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு காய்கறியும் வெறும் கீரையும் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா உன் உடம்புக்கு செட் ஆகாது, நல்லா சாப்பிடணும். இங்கே பாரு, நான் கூட தான் எல்லாத்தையுமே சாப்பிட்றேன், ஆனால் நானும் அப்படியே இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் போய், உங்கள் அண்ணி உங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்றது எனக்கு தெரியும். நீங்கள் ஃபாலோ பண்ணால் அதுவே வந்து டயட்டு, நான் ஃபாலோ பண்ணால் அது தப்பா, எனக்கு மட்டும் தலை சுத்தல் வருமா அப்படின்றாங்க. சரி விடு, உங்ககிட்ட பேசி ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாதவா, ரூமுக்கு போகலாமா அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல, இப்போ ஓகே தான், நம்ம சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு வழக்கம் போல் 2 பேரும் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க. போகும்போது வந்து வண்டியெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சுரேஷ் கூடவே வந்து ஒட்டிக்கிறாங்க. அப்படியே 2 பேரோட கை வந்து ஒட்டி உராசிக்க ஆரம்பிக்குது. ஒருத்தருக்கு அப்படியே மனசு விட்டு 2 பேரும் நம்ம மதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுரேஷோட கையை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. சுரேஷ்க்கு இது ஆச்சரியமாக தான் இருக்குது. மதியே வெக்கத்தை விட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. சுரேஷும் வந்துட்டு இதுக்கு மேலே எதுக்கு யோசிக்கணும், அண்ணன் சொன்ன மாதிரி நாமளும் மதியையும் புரிஞ்சுக்கிட்டு அவள் கூட சந்தோஷமாக இருக்கலாமே, அவளால் தானே நம்ம வேலை கிடச்சிச்சு அப்படின்றத இப்போது சுரேஷ் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம தங்கராஜ் என்னமோ நாம் கல்யாணம் பண்ணி வச்சதுனால அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கணும், அத்தை மாமா நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒன்றும் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்க சேரணுன்றது அவருடைய ஆசை கிடையாது. அவருடைய கௌரவம் அவருக்கு முக்கியம். நாம் கல்யாணம் பண்ணி வச்சோம், அவங்க நல்லா
சேர்ந்தாதான் தான் நமக்கு நல்ல பேர் அப்படின்ற மாதிரி தான் அதுக்காக தான் நினைக்கிறாரு. ஆனால் மதியும் சுரேஷும் ஒன்று சேர்ந்தா தங்கராஜுக்கு தான் ஆபத்து. அது வந்து அவர் இன்னும் உணரல. கண்டிப்பாக வந்து அது நடக்கும். ஏன் அப்படின்னா சுரேஷ் வந்து மதியை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மதி சொல்கிற பேச்சை அடுத்து சுரேஷ் கேட்க ஆரம்பிச்சிருவாரு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இது சரி இது தப்புன்னு பேசி பழகிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம தங்கராஜ் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. தங்கராஜ் கூட சுரேஷ் அடிக்கடிக்க மீட் பண்ணிக்க முடியாது, பேசிக்க முடியாது. எது சொன்னாலும் இல்லை மாமா நீங்கள் சொல்கிறது சரி வராது அப்படின்னு அடுத்து சுரேஷ் வந்து பேச ஆரம்பிப்பார். இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் தான் வந்து கண்டிப்பாக போகும். அப்போ ஃபீல் பண்ணுவார், இவளை ஏன்டா நம்ம சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு தங்கராஜ் தான் ஃபீல் பண்ணுவார். இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.